ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 பாக்கெட்டு நான் மஷ்ரூம் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு மைதா மாவு போட்டு கொஞ்சம் நல்லா கழுவுனிங்கனாக்கா நீட்டாக இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் 3 சைஸ் மீடியம் சைஸு அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 தக்காளி. இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, இந்த சைஸ் இருக்கும், இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் 2 கட்டி பூண்டு, ஒரு 5 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், ஒரு பட்டை இந்த சைஸ் இருக்கும். இந்த சைஸ் பட்டையை தான் நான் உடச்சி போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. இந்த மசாலாவோட நம்ம இது கொத்தமல்லியோட தண்டு இருக்கும் பாருங்க, இதையும் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றாவே அரைக்கணும். அரைச்சாக்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டோட இந்த காம்பும் போட்டு நம்ம நல்லா அரைச்சோம்னாக்கா ரொம்பவும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்படி தான் செய்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுக்கிறேன். கொத்தமல்லி கழுவி வச்சுக்கிறேன். நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம், எப்படி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த பேஸ்ட்டு இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அந்த குக்கரில் 3 விசிலெல்லாம் விடுறதில்ல, அப்படியே நம்ம தம் வைக்கிறலாம். இப்போ எண்ணெய் 100 கிராம் கடலெண்ணெய், 100 கிராம் ரீஃபண்ட் ஆயில் இதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக, நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எடுத்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடையுமே ஒரு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கணும். ப்ரௌனாக வதக்கினதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி பூண்டு, இந்த கொத்தமல்லி தண்டு எல்லாம் வச்சுருக்கோம்னா அதெல்லாம் இப்படி போட்டுடலாம். நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பாருங்க, இவ்வளோ தான் போடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நவுத்தி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும். இப்போ இந்த கொஞ்சமாக எண்ணெயை நவுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுறேன். இது ஒரு எண்ணெயிலே வதக்கிட்டிங்கனாக்கா நல்ல கலர் கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் புதினா, நம்ம இந்த ஒரு கை இவ்வளவு தான், ஒரு 5 விரல பிடிச்சோம்னா வரும்னா அந்த அளவு தான் போடணும். நான் ஒரு 3 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கிறேன். அதனால் அது போட்டால் போதும். இது நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற 4 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ
வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் வந்து இது வந்து 200 டம்ளரு, இதில் நான் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றுறேன். இது கூடவே 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது நல்லா காரமாக தான் இருக்கும், அதனால் 4 போட்டுக்கிறேன். ஒரு 3 டம்ளர் அரிசி தான், 600 கிராமு. அதை வந்து சீரக சம்பா அரிசி தான் நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன். இது தாளிக்கும் போது நான் அந்த அரிசி தண்ணியில் போட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள். இப்போ எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து அந்த காளான் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுது. நான் வந்து ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைங்க. அந்த மசாலாலாம் அந்த காளானுக்குள்ளார ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி, அதை வந்து இந்த பக்கம் நான் சூடு பண்ண வைக்கிறேன். 1க்கு 2 வைக்கிறேன். நான் என்னோடது வந்து ரொம்ப பழைய அரிசி, அதனால் வந்து 1க்கு 2 தண்ணி வச்சு நான் சூடு பண்ணுறேன். இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்லேயே வச்சாங்க, நல்லா மசாலாலாம் நல்லா ஏறிடும். இப்போ வந்து 2 நிமிஷமாக நான் நல்லா வதக்கிட்டேன். காளான்லேயே வந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ நான் வந்து தண்ணி வந்து நல்லா அளந்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 6 டம்ளரு. நீங்கள் வச்சுக்கிற அரிசி வந்து எந்த மாதிரின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 1.5 வைப்பாங்க. இது வந்து ரொம்பவும் பழைய அரிசி, அதனால் நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் ஊற்றிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு. இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி, தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளிப்பு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏதாவது புளிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். இல்லை தயிரே புளிப்பாக இருந்துச்சு, தக்காளியே புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இது வந்து நான் கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரிசியை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன். எனக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ வந்து கழுவி வச்சுட்டு அந்த அரிசியை இதில் நம்ம போட்டுக்கலாம். நான் விசிலெல்லாம் வைக்க போகிறதில்ல, அப்படியே கிளறி விட்டுட்டு தண்ணி சுண்டுனோடனே அப்படியே கிளறி விட்டுட்டு நான் அப்படியே மூடி தம்மு தான் வைக்க போகிறேன். நீங்கள் விசில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா உதிரியாக வரும் சாப்பாடு. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் தண்ணி வந்து நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறாதீங்க. சிம்மில் அப்படியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கனாக்கா சாப்பாடு நல்லா வெந்துடும். நான் வந்து இதை சிம் பண்ணிவிட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து 5 நிமிஷம் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து தீஞ்சிரும் அப்படின்னு பயம் இருந்துச்சுனாக்கா ஒரு தடவை 2 தடவை கிளறி விடுங்க. இப்போ நல்லாவே தம்மாகி நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. ரொம்ப கிளறாதீங்க. இப்போ நம்ம சாப்பாடு வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இதுதான் நல்லாயிருக்கும். நம்ம குக்கர் வச்சு மூடி போட்டோம்னாக்கா மேலே மசாலாலாம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னொரு அரிசியும் காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது இப்படி செய்கிறது தான் நல்லா இருக்குதுங்க. சீக்கிரமாகவும் ஆயிடுது. நமக்கு இந்த அடியும் பிடிக்கிறதில்ல, நல்லா இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இதே அளவோட இதே செய்யுங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு செஞ்சுருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் வந்து பதில் சொல்கிறேன். நல்லா சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து தயிர் சட்னி வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் ஊறுகாய். நான் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவேன், அதனால் ஊறுகாய் வச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அப்பளம். தட்டில் பெருசாக வைக்க முடியலன்ட்டு நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு
கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.